Dear students, I am Malar. In the video la nama convolution related Anna University question paakalam. Compute y of n equal to x of n convolution of h of n where x of n equal to 1 by 2 the whole power minus n u of n minus 2 h of n equal to u of n minus 2. December 2014 16 mark question. இதற்கான சொல்யூஷன் பார்க்கலாம். First write the given data எழுதிக்கலாம். x of n equal to எழுதியிருக்கோம். The x of n in terms of x of k எழுதியிருக்கேன். Nothing n க்கு பதிலா k because formulaல நம்ம வந்து in terms of k ல தான் இருக்கும். அதுக்காக நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். x of n இந்த இடத்துல n க்கு பதிலா இந்த இடத்துல k 1 by 2 அப்படியே இருக்குது. இந்த n க்கு பதிலா இந்த இடத்துல இந்த n க்கு பதிலா இந்த இடத்துல minus k இந்த இடத்துல n க்கு பதிலா k. ஓகே, அதே மாதிரி h of n நம்ம கொடுத்துருக்கதை அப்படியே எழுதியிருக்கோம். இது நம்ம n minus k n க்கு பதிலாக இந்த இடத்துல என்ன ரீப்ளேஸ் ஆகுது n can be replaced by n minus k. அப்போ இந்த இடத்துல n க்கு பதிலாக n minus k இந்த இடத்துல n இருக்குது n minus k minus 2. ஓகே, நெக்ஸ்ட்டு கன்வல்யூஷன் ஃபார்முலா எழுத போகிறோம். y of n equal to x of n convolution of h of n. ஓகே, y of n equal to summation k equal to minus infinity to infinity x of k h of n minus k. ஓகே, அப்போ y of n equal to summation அப்படியே இருக்குது. x of k க்கு பதிலாக இந்த வேல்யூஸ் அப்படியே நம்ம எழுத போகிறோம். இது எல்லாமே வந்து x of k. ஓகே, இது எல்லாமே அடுத்து இது எல்லாமே வந்து நமக்கு h of n minus k. இப்போ நம்ம இந்த ரெண்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அதாவது இந்த டேர்ம் நம்ம அப்படி எழுதியிருக்கேன். இந்த டேர்ம் 1 by 2 the whole power minus k அதை நம்ம எப்படி எழுதலாம்னா ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த மைனஸ் கே வந்து டினாமினேட்டர் எடுக்கிறோம். ஓகே, நியூமரேட்டரில் அந்த மைனஸ் கே வந்து நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கும் காமன், டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய டேர்முக்கும் நமக்கு காமன் இல்லையா. ஸோ 1 by 2 அப்படி எழுதலாம். 1 அப்படி இருக்கட்டு 2 the whole power மைனஸ் கே. ஓகே, அப்போது இந்த 2 power k நான் நியூமரேட்டர் எடுக்கும்போது மைனஸ் கே வந்து ப்ளஸ் கேயாக மாறும். அப்போது 1 by 2 the whole power minus k is nothing, 2 power k both are same. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இந்த டேர்ம் எடுத்துக்கலாம் u of k minus 2 and u of n minus k minus 2. நமக்கு தெரியும் யூனாலே என்ன இருக்குன்னா யூனிட் ஃபங்க்ஷன், அதோட ஆம்ப்ளிடியூட் ஆல்வேஸ் 1. யூனாலே அதோட ஃபங்க்ஷன் நேம் என்னென்னா யூனிட் ஃபங்க்ஷன், அதோட ஆம்ப்ளிடியூட் ஆல்வேஸ் 1 பிகாஸ் யூனிட். ஓகே, இப்போ நம்ம ரேஞ்ச் பார்க்கலாம். ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதில் உள்ள ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியது எழுதிக்கலாம். k minus 2 equal to 0. அப்போ k equal to plus 2. ஓகே, ப்ளஸ் 2 எழுதியிருக்கோமா. அடுத்து இந்த இடத்துல எழுதிக்கலாம் n minus k minus 2 equal to 0. இப்போ k தானே இருக்கட்டும், மைனஸ் கே அப்படி இருக்கட்டு, ரிமைனிங் அங்கே கொண்டு போகலாம். ப்ளஸ் இன் ரைட் சைடு போகும்போது மைனஸ் என்ன மாறும், minus 2 ரைட் சைடு போகும்போது ப்ளஸ் 2ஆக மாறும். அதை இப்போ கேயை மாற்றிக்கலாம், சைன் சேஞ்ச் பண்ணலாம். அப்போ n minus 2. அப்போது கேங்கிறது n minus 2. k vary from 2 to n minus 2. That is 2 less than or equal to k less than or equal to n minus 2. 0 otherwise. ஓகே, இப்போ நம்ம சம்மேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். சம்மேஷன் சேஞ்ச் ஆகிருக்கு 2 to n minus 2 the whole term. இப்போது இந்த இடத்துல 1 by 2 the whole power minus k பதில் 2 k எழுதியிருக்கும். இப்போ இது எல்லாமே மாறிட்டு எப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோமோ, இதோட ரேஞ்ச் நம்ம அப்ளை பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து வேனிஷ் ஆயிரும். ஏன்னா இதில் இருந்தால் நம்ம வந்து லிமிட், அதாவது லிமிட்டோ இல்லைன்னா ரேஞ்சோ நம்ம எழுதியிருக்கும். அப்போ இது நம்ம கண்டுபிடிச்சதுக்கான நம்ம இது எழுதணும்னு அவசியம் கிடையாது, எழுத வேண்டாம். ஏன்னா இதில் இருந்து தான் நம்ம இந்த டேர்ம் நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். என்ன ஃபார்முலா பாருங்கள், சம்மேஷன். அது ரெண்டு டேர்ம் இருக்குது. ஜென்ரல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மேஷன் கே ஈக்குவல் டு இல்லை n1 சம் நம்பர், n2ங்கிறது அனதர் ஒன் நம்பர். ஏ பவர் கேன்னு இருந்துச்சுன்னா ஃபார்முலா இது ஏ பவர் n1 மைனஸ் ஏ பவர் n2 ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் சி ஃபார் n2 greater than or equal to n1. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். n2 ஆனது n1 விட ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ பாருங்கள், n2ங்கிறது யார் இந்த இடத்துல, இது வந்து நம்ம n1. ஓகே, இது வந்து n2. n2 வந்து எதை விட ஜாஸ்தியாக இருக்கணும், இதை விட ஜாஸ்தியாக இருக்கணும். ஓகே, n minus 2 இங்கே n2ங்கிறது n minus 2 greater than or equal to n1. ஓகே, இதுதான் கண்டிஷன். ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக அங்கே யார் இருக்கா, 2 இருக்குது. ஸோ ஓகே, அப்போ ஏக்கு பதிலாக 2, n1க்கு பதிலாக 2, தென் n2 வந்து n minus 2. ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 power 2 மைனஸ் 2 power n minus 2 ப்ளஸ் 1 டிவைட் பை 1 minus 2. இது நம்ம எப்படி பண்ணலாம், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். 2 power 2 அப்படி இருக்கட்டு மைனஸ் இதை நம்ம ஜஸ்ட்டு பவரை வந்து இப்படி செப்பரேட் பண்ணலாம். 2 power n இன்ட்டு 2 power minus 2. ஓகே, 2 power minus 2 ப்ளஸ்னா மைனஸ் 1 ஆகும். அப்போ மைனஸ் 1. ஓகே, ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்தால் மைனஸ் 1 ஆயிரும். இப்போ 2 power 2 மைனஸ் 2 power
இதை 2 power 2 4 ஆக்கிடலாம்ல 4 minus 2 power n by 2 இல்லை இது அப்படியே நம்ம எழுதிடலாம் ஓகே இது நம்ம இந்த அளவுக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் இந்த இடத்துல பாருங்கள் 2 power 2 4 இல்லையா 4 minus 2 power n minus 1 plus minus 2 plus 1 n minus 1 இல்லையா 2 power n minus 1 divided by minus 1 ஓகே ஸோ மைனஸ் இருக்கனால நம்ம இந்த இடத்துல போகலாம் இந்த மைனஸ் நியூமரேட்டர் கொண்டு போகலாம் அப்போ இது வந்து மைனஸ் ஆகும் இது ப்ளஸ் ஆகும் ஸோ 2 power n minus 1 plus 4 ப்ளஸ் இல்லை இது மைனஸ் இல்லையா ஸோ minus 4 divided by 1 அப்படி விட்டுரு ஹோல் u of n ஓகே இதான் நமக்கு தேவையான ரெக்யூர்ட் ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்